வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களுக்கு இயற்கையே ஆசான். தியானத்தில் தேர்ச்சியுற்ற காலத்தில் இந்த ஆராய்ச்சியை தொடங்கினார் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். பல வகை யோகங்களை கற்று செய்து பார்த்தார். உடலில் இரத்த வெப்ப காற்றோட்டத்தின் சீரான இயக்கமே உயிர் இயக்கம் இசைப்பட அமைய உதவுகிறது. இம்மூன்றும் இறை ஆற்றலான புவி ஈர்ப்பை ஒட்டி அமைகிறது. ஈர்ப்பு விசைக்கு ஏற்றபடி உடல் உறுப்புகளை இயக்கி இம்மூன்றையும் சமநிலை பெறச் செய்தால் நோய் வராமல் தடுக்கலாம். அதற்கான உடல் அசைவு முறைகளை ஆராய்ந்தார். சிந்தனையாளர்களுக்கு இயற்கையே ஆசானாக உள்ளது. பல விலங்கினங்கள் செய்யும் எளிய பயிற்சிகளை கூர்ந்து கவனித்தார். குதிரைகளின் குதப்பயிற்சி கண்டார். முள்ளந்தண்டின் வலியை போக்கிக் கொள்ளும் கழுதையின் நுண்ணறிவை கவனித்தார். ஆமைகளின் அசைவை ஆராய்ந்து பார்த்தார். சில ஆன்மீக பெரியவர்கள் செய்து வந்த பயிற்சிகளை கற்று செய்து பார்த்தார். இவை அனைத்தையும் இணைத்து உடலை பரிசோதனை கூட ஆக்கினார். சித்த மருத்துவ அறிவும் ஆன்மா பற்றிய தெளிவும் இதற்கு உதவ முன்வந்து நின்றன. பன்னாட்டு மக்களின் பல கிராமிய கலைகளில் மறைந்து நின்ற உடற்பயிற்சி கண்டு அதிசயித்தார். எளிய முறை உடற்பயிற்சி தொடர் கருவாயின. தொடர்ந்த சீரமைப்பால் உருவாயின. கர்மேந்திரியங்களில் கை கால்களே மனிதனின் இயக்கத்திற்கு முக்கியமானவை. அதனால் முதலில் கைப்பயிற்சியை தொடங்கி கால் பயிற்சியை வகுத்தார். பஞ்சபூதங்களில் எந்த முயற்சியும் இன்றி உடல் பெறுவது மூச்சு காற்று. மூச்சு சீரானால் இரத்தமும் வெப்பமும் சீராகும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றாரே வள்ளுவரும் இம்மூன்றை. அதனால் அடுத்தது மூச்சு பயிற்சி. ஞான இந்திரியங்களில் கண்ணை போன்ற ஜீவகாந்தத்தை செலவழிக்கும் கருவி இல்லை. எப்பொழுதும் படம் எடுக்கும் கேமரா அது. அதற்கு ஜீவகாந்தம் என்ற பிலிம் எவ்வளவு தேவை, தேய்மானம் எவ்வளவு. கண்ணை சரி செய்ய அருள் ஜோதி ராமலிங்க வள்ளலார் செய்து வந்த கண் பயிற்சியை செய்து பார்த்து அதையே வைத்துக் கொண்டார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பார்கள். ஆனால் பொதி சுமக்கும் அதற்குத்தான் தெரியும் முதுகுவலி என்னவென்று. ஒரு நாள் ஆற்றங்கரையில் அது செய்யும் பயிற்சியின் அற்புதத்தை கவனித்தார். வீட்டிற்கு வந்து தானும் அவ்வாறே செய்து பார்த்தார். ஓர் உண்மை விளங்கியது. P.A. சேஷன் என்பவரிடம் முதுகந்தண்டிற்கான சில பயிற்சிகளை கற்றுக்கொள்கிறார். அதன் சிறப்பை உணர்ந்து கழுதையிடம் கற்றதையும் ஒருங்கிணைத்தார். உலகில் தண்டுவடத்திற்கான ஒரு முழுமையான பயிற்சியே இல்லை என்ற உடற்பயிற்சியின் வெற்றிடம் அங்கு நிரப்பப்பட்டது. உணவு மற்றும் நரம்பு மண்டலம் சீராக அக்யூப்ரெஷர் என்ற பயிற்சியை அமைத்தார். கபாலபதி, உடம்பை தேய்த்தல், ஓய்வு தரும் பயிற்சிகள், சில முத்திரைகள் இவற்றை நமது பூர்வாங்க யோக நிலைகளில் இருந்து எடுத்துக்கொள்கிறார். இன்று பல லட்சம் மக்கள் செய்து வரும் இவ்வுடற்பயிற்சி தொடர் பலரும் பயன்பெறும் வகையில் நூலானது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், ஜப்பான், கொரிய மொழிகளில் இந்நூல் வெளிவந்துள்ளது. இதுவரை சுமார் 5 லட்சம் பிரதிகள் விற்பனையாகி உள்ளது. உடற்பயிற்சி நூல் இத்தனை பிரதிகள் விற்றது ஒரு உலக சாதனை ஆகும். உலக பிரசித்தி பெற்ற யாமாகுச்சி போன்ற கராத்தே நிபுணர்கள் இப்பயிற்சியை பாராட்டி உள்ளார்கள். இந்நூலுக்கு முன்னுரை எழுதிய மறைந்த மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் K.V. ஆனந்த நாராயணன் அவர்கள் கூறும்போது, மகரிஷியின் இவ்வெளிய உடற்பயிற்சி தொடரை விஞ்ஞான முறையில் ஆராய்ந்து பார்த்தபோது அது உடல் இயக்கத்தை சீரமைக்கும் தன்மை எனக்கு வியப்பளித்துக் கொண்டே இருக்கிறது என்றார். உடல் நலமும் நீண்ட ஆயுளும் பெற்று உலக மக்களின் ஆரோக்கிய வாழ்விற்கு வழிவகுத்த இந்த உடற்பயிற்சி தொடரை தந்த மகானுக்கு நன்றி சொல்ல இயலவில்லை. ஆனால் செய்து பயன்பெற்ற ஆன்றோர் உடலில் உள்ள கோடான கோடி செல்களில் உள்ள அறிவு, அதாவது கான்சியஸ்னஸ் நலம் பெற்று நன்றி நன்றி என ஜெபித்துக் கொண்டே இருப்பதை கேட்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். In addition to that, இன்னும் 2
விலங்கினங்களை பார்த்து சுவாமிஜி அவர்கள் வடிவமைத்த பயிற்சிகளையும் இதுல நான் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா ஆமை பயிற்சியும் மான் பயிற்சியும். ஆமை பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய தைராய்டு கிளான்ஸை நல்ல முறையில இயங்க செய்யக்கூடியது. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி ஆமை தான் 120 வருடங்கள் உயிர் வாழக்கூடிய தன்மை உள்ளது. அப்ப இந்த ஆமை பயிற்சி செய்ய செய்ய உயிர் வளமும் நல்ல முறையில இருக்கும். இத கண்டுபிடிச்ச நம்ம சுவாமிஜி அவர்கள் ஆமை பயிற்சியை நமக்காக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி மான் பயிற்சி அப்படின்றதையும் சுவாமிஜி அவர்கள் மான்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. எப்படின்னா, மான்கள் எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறத பார்த்தாரு. அது துள்ளி குதிச்சு ஓடிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். அப்படிங்கும்போது அது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யுது அப்படின்னு சொல்லி கூர்ந்து கவனிச்சு பார்க்கும் பொழுது மான்கள் தன்னுடைய கால்கள் ரெண்டும் மேல் வரைக்கும் கொண்டு வந்து ஓடுறத கவனிச்சு பார்த்துதான் மான் பயிற்சியை வடிவமைத்து கொடுத்திருக்காரு. அதுல ஆண்மான் பயிற்சி பெண்மான் பயிற்சின்னு 2 இருக்கு. இதுல பெண்மான் பயிற்சியானது பெண்களுக்கு மிக 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 வரப்பிரசாதமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு நிறைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப அழகாக பெண்கள் வாழ்வதற்காக வடிவமைத்து கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான் பெண்மான் பயிற்சி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம மான்கள் பிரசவத்தின் போது அதிக வலி இல்லாம ரொம்ப எளிதாக லகுவாக தன்னுடைய குட்டிகளை ஈன்றெடுப்பதை சுவாமிஜி அவர்கள் கவனிச்சு, அதனால இந்த மான் பயிற்சியை செய்து கொண்டே வரும்போது பெண்களுக்கு பிரசவ காலத்துல உள்ள சிக்கல்கள் எல்லாம் கூட எளிதாகும் அப்படின்னு சொல்லி எளிதாக தீர்ந்துவிடும், சிக்கல்கள் இருக்காது, சுகப்பிரசவம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட கை கொடுக்கும். ஆக மொத்தத்துல மான் பயிற்சிங்கிறது பெண்களுக்கு மிகவும் வரப்பிரசாதமான ஒண்ணு. சுவாமிஜி அவர்கள் தன் கூட இருந்த பெண்களை வைத்து இந்த பயிற்சியை செய்து பார்க்க சொல்லி அதுல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து நமக்கு கொடுத்திருக்கிறது தான் பெண்மான் பயிற்சி. அதே மாதிரி ஆண்களுக்கான ஆண்மான் பயிற்சியும் இருக்கு. சுவாமிஜி எதையுமே பிராக்டிஸ் பண்ணி பார்த்து தான் பிராக்டிஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் பிராக்டிஸ் பண்ண வைத்து அதுல இருந்து என்னென்னலாம் மாறுதல்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொடுத்ததுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய உடற்பயிற்சி ஆகட்டும், காயகல்பமாகட்டும், தவ பயிற்சிகளாகட்டும் எல்லாமே. அப்படிங்கறதுனால இதை நாம் பயின்று பயன் பெற வேண்டியது மட்டுமே நம்முடைய வேலை. சுவாமிஜி அவர்கள் அதுதான் சொல்றாரு, நான் கஷ்டப்பட்டு பல்லாண்டு கால ஆராய்ச்சியின் விளைவாக, அது மட்டும் இல்லாம வைத்திய சாஸ்திரங்கள் தெரிந்ததன் விளைவாக பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனவளக்கலையில இருக்கக்கூடிய எல்லா பிராக்டிசஸுமே. எக்ஸசைஸ், காயகல்பம், தவ பயிற்சி முறைகள் எல்லாமே, ரிலாக்ஸேஷன், அகத்தாய்வு எல்லாமே. அத நான் கொடுத்துட்டேன், அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பயன் பெறுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் நம்ம அதை எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி பலனடைய வேண்டியது மட்டுமே நம்முடைய கைகள்ல இருக்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.